அரசியல்வாதிகள் எப்படி திடீர்னு கார் பங்களான்னு ஆகுறாங்க, அதுதான் அவங்கள முதல்ல டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மிக ஏழ்மையில இருக்க ஒருத்தனுக்கு ஒரு நலத்திட்ட உதவி கிடைக்கும் போது இவனுக்கு கிடைச்சிருச்சே, இவனுக்கு இது கிடைச்சதுனாலதான் நமக்கு சமமா வர்றான். என்னோட கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ரேஷன் கார்டுல இருந்து ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு. உனக்கு அவ்வளவு மரியாதை? நீ மட்டும் கையில கடிச்சா சாவ வச்சிரும் பாத்துக்க. 8 வருஷமா என்னால ரேஷன் கார்டை மீட்க முடியல. புது கார்டு வாங்கணும்னா டைவர்ஸ் வாங்கி இருக்கணும். டைவர்ஸுக்கு கோர்ட்டு கலைவனா என் உடல்நிலையை பாப்போம். பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? இந்த மாதிரி பிரச்சனை வர்ற பெண்களுக்கு தாசில்தாரே முன்னாடி முடிவெடுத்து அவரோட பேரை நீக்கிட்டு அந்த ரேஷன் கார்டு அது பொண்ணு கொடுக்கலாம். அப்படியா? ஓ, அதுவே உங்களுக்கு தெரியாது. அப்படிதான் ஸ்கீம் இருக்கு. கேட்டுக்க. தாசில்தார் என்னோட கணவரோட ஊருக்கே போய் விசாரிச்சுட்டு வந்து 5 நிமிஷத்துல அவர் பேரை தூக்கிட்டு என் பேரையும் போட்டு கார்டு கொடுத்தாங்க சார். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஃபுல் வீடியோக்கு ஹேண்டிலுக்கு கீழே லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்படியே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.